அரசு பள்ளி மாணவிகளிடம் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசியதோடு பள்ளி ஆசிரியரை அவமதித்த பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்பவர் பாவ புண்ணியம் மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். மகாவிஷ்ணுவின் பேச்சை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் கண்டித்துள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்து ஆசிரியரை மகாவிஷ்ணு மரியாதை குறைவாக பேசியது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு யாரை அழைக்க வேண்டும் என்பது குறித்து ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச புரிதல் வேண்டும் என்றார். சர்ச்சைக்குள்ளான இந்த விவகாரம் தொடர்பாக 4 நாட்களுக்குள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பள்ளிக்கூடத்திற்கு வந்து மாணவிகளிடம் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசியதோடு ஆசிரியரை அவமானப்படுத்தி பேசிய மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். நாங்கள் எடுக்கப் போகும் நடவடிக்கை தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடக்காத வகையில் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க, நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவன் எந்த மாதிரியான சமூகத்திலேருந்து வரீங்கன்னா அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்குது, இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளாம் நிகழ்த்தியிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுட்டு தான் அவங்க கூட்டிருந்துருக்கணும். தவறு இவங்க மேலே இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் மேலே இருக்கின்றது. ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார், இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார், அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரெமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திட்டமாக தெரிவித்துக்கிறேன். எவ்விதத்திலும் கொள்கையில் சமரசம் என்பது இல்லை என்ற அன்பில் மகேஷ், புதிய கல்விக் கொள்கையை கூட நாங்கள் அதற்காக ஏற்கவில்லை என்றும் கூறினார். இதனிடையே சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நடந்த சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களிடம் காவல் உதவி ஆணையர் விசாரணை நடத்தி வருகிறார். அதே நேரத்தில் தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.